பெரும்பான்மை எக்ஸிட் போல்களின் கருத்து கணிப்பை தவிடுபொடியாக்கும் வகையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி என இரண்டு பிரதான கூட்டணிகளுக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்போது கூட்டணி ஆதரவோடு பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலை ஒப்பிடும்போது பாஜக சுமார் 63 இடங்களை இழந்துள்ளது. பாஜகவின் சரிவுக்கு காரணமாக அமைந்த மாநிலங்கள் எவை என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது மம்தா பானர்ஜி தான். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 18 இடங்களை வென்ற பாஜக தற்போதைய தேர்தலில் அம்மாநிலத்தில் 12 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவில் கடந்த முறையை விட 14 மக்களவை தொகுதிகளை இழந்துள்ளது பாஜக. அதே சமயம் காங்கிரஸ் அங்கு 13 எம்பிக்களை பெற்று ஸ்கோர் செய்துள்ளது. இதனால் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை விட காங்கிரஸ் தற்போது மகாராஷ்டிராவில் 12 இடங்களை கூடுதலாக பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணியில் உள்ள உத்தவ் தாக்கரே மற்றும் சரத் பவாரும் தங்கள் செல்வாக்கை நிரூபித்துள்ள நிலையில் பாஜக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. காங்கிரசுக்கு மகாராஷ்டிரா கை கொடுத்துள்ள நிலையில் பாஜகவை உத்தரப்பிரதேசம் கைவிட்டுள்ளது என்றே சொல்லலாம். கடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 69 இடங்களை வென்ற பாஜக இந்த முறை 33 எம்பிக்களை மட்டுமே பெற்றுள்ளது. யோகி ஆதித்யநாத்தின் பல்வேறு நடைமுறைகளும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் சொல்லி அடித்துள்ளது. அதேபோல கடந்த மக்களவைத் தேர்தலில் பீகாரில் 17 இடங்களை பெற்ற பாஜக தற்போது 12 இடங்களை பெற்றுள்ளது. கர்நாடகாவிலும் கடந்த தேர்தலில் 25 இடங்களை பெற்ற பாஜக தற்போது 17 இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. மேலும் ராஜஸ்தானிலும் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கடந்த முறையை விட எண்ணிக்கையில் 10 தொகுதிகள் குறைந்த பாஜகவுக்கு 14 எம்பிக்களே கிடைத்துள்ளனர். இப்படி பல மாநிலங்களில் பாஜக பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் கேரளாவில் முதல் முறையாக பாஜகவிற்கு ஒரு எம்பி கிடைத்துள்ளார். திருச்சூர் பகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபி கேரளாவின் முதல் பாஜக எம்பி ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.